ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சில மக்களை பார்த்துருப்போம். அவங்க வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஹை குவாலிட்டியில் பிராண்டடாக லிமிடெட் வெர்ஷனாக இருந்தாலும் தரமானதாக வாங்குவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் குவாலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி, உயர்ந்த தரம், நீடித்த உழைப்பு. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த மாதிரியான பிராண்டட் பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போது, அது ஷூவாக இருக்கட்டும், ஷர்ட்டாக இருக்கட்டும், போடுற கிளாஸாக இருக்கட்டும், சமுதாயத்தில் தனக்கான அந்த தரம் உயர்வதாகவும் ஒரு மரியாதை அதிகப்படுத்தும். அதையும் தாண்டி உளவியல் ரீதியாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த மாதிரி பிராண்டட் பொருட்களை போடும் பொழுது மன மகிழ்ச்சி, அதே போல அது ஒரு தன்னம்பிக்கையை ஒருத்தருக்கு அதிகப்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆய்வில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த பழக்கம்ன்றது இன்னைக்கு நேத்து கிடையாதுங்க. கிமு 25ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியிலிருந்தே மக்கள், செல்வந்தர்கள் உயர்தர பொருட்களை தான் வாங்கியிருக்கிறாங்க, விட்டுருக்கிறாங்க அப்படின்ற அந்த தரவுகளை நமக்கு வெளிப்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு நம்ம சன் தையல் மிஷின் ஷோரூம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 5500 நமக்கு தையல் மிஷின் இருக்குது. அதனால ஒரு தடவை ஒரு பொருள் எடுக்கும் பொழுதே எந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் பிராண்டடாகவும் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதனுடைய வாரண்டி, அதனுடைய தரம், அதனுடைய உழைப்பு நீடித்ததா நிரந்தரமா இருக்கும். அது ஒரு திருப்திகரமான ஒரு பொருளா இருக்கும்.